மகாராஷ்டிர மாநிலம் ஜல்காவோனில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 10 பேர் பலியாகி இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்திலே 10 பேர் வரை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் தற்போது நீடித்து வருகின்றது. உறுதியான அந்த தகவல் வெளியாகவில்லை என்றாலும் இதில் முதலில் 5 பேர் என சொல்லப்பட்டது, பிறகு 8 எனவும், அதன் பிறகு 10 பேர் எனவும் தற்போது இந்த உடல்கள் அங்கே பாதிக்கப்பட்டு அந்த இடத்திலே நேரில் இருப்பவர்கள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. புஷ்பக் ரயிலில் தீ ஏற்பட்ட காரணத்தினால் அந்த தகவல் பரவியது. அதன் காரணமாக பயணிகள் கீழே இறங்க மற்றொருவர் தண்டவாளத்திலே அவர்கள் வந்த ரயில் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இவர்கள் பயணித்த ரயிலில் தீ பற்றியதாகவும் அந்த தீ மளமளவென பற்றி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுகள் வரை பரவியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தீப்பற்றி எரிந்து உள்ளே தீக்காயம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி குதித்த போது மற்றொரு அந்த தண்டவாளத்திலே ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த ரயிலிலே இங்கிருந்து குதித்தவர்கள் மோதி பலரும் காயமடைந்திருக்கிறார்கள், பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் இந்த ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை கொண்டு வருகின்றது. குறிப்பாக வெளிநாடுகளில் என்ன மாதிரியான இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கின்றதோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சமீப காலமாக இந்த ரயில் விபத்துகள் பெரிய அளவில் தடுக்கப்பட்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையிலே தற்போது இந்த தீ விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்ததாகவும் அதன் காரணமாக பலரும் காயமடைந்து சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் வரக்கூடிய அந்த அதிர்ச்சி தகவல்கள் தற்போது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து மீட்பு பணிகளும் அதே போல அந்த ரயிலை அங்கிருந்து சேதமடைந்திருக்கின்றதா என்ன என்பதை சரிபார்ப்பதற்கும் தொடர்ந்து குழுவினர் விரைந்து கொண்டிருக்கிறார்கள்.